சட்டப்பேரவை தேர்தலில் 4ஆம் கட்டமாக இன்று 96 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. ஆந்திரா, ஒடிசாவில் சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல். மேற்கு வங்கத்தில் இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுகின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மீது பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ் காலியில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரிடையே மோதல். இளைஞர்களை கட்டையால் தாக்கிய பெண்கள். ஆட்சிக்கு வந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசின் பலன்கள் சமமாக பகிர்ந்து தரப்படும். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வாக்குறுதி. வாரணாசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று வழிபாடு. தொடர்ந்து 3வது முறையாக வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் மோடி நாளை வேட்புமனு தாக்கல். மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. மே மாதம் 16ஆம் தேதி சேலம், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். கேரள மாநிலத்தில் இடுக்கி, திருவனந்தபுரம், கொல்லம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்ய வாய்ப்பு. மஞ்சள் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை மையம். மே மாதம் 3ஆம் தேதி முதல் ஒப்பந்த ஆவணங்கள் உள்ளிட்ட 26 சேவைகளுக்கான முத்திரை கட்டணங்களை 33% உயர்த்தியுள்ளதாக இபிஎஸ் கண்டனம். முத்திரை கட்டண உயர்வு அரசாணையை வாபஸ் பெறுவதோடு உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி வழிகாட்டு மதிப்பையும் முன்பிருந்த நிலைக்கு தொடர வேண்டும் என வலியுறுத்தல். பேரறிஞர் அண்ணா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறாக பேசியதாக அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழக அரசு அனுமதி. எத்தனை வழக்குகள் போட்டாலும் பேசுவதை நிறுத்த மாட்டேன் என அண்ணாமலை திட்டவட்டம். தமிழ்நாட்டில் கோவிட்ஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வேண்டுகோள். கோவிட்ஷீல்டு தடுப்பூசியால் இதுவரை மாநிலத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என விளக்கம். ஐபிஎல்லில் ராஜஸ்தானை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அணி வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி அணியை 47 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி அசத்தல் வெற்றி. ராஜஸ்தான் அணியை வீழ்த்திய சென்னை வெற்றி பெற்றதன் மூலம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தனது 50வது வெற்றியை பதிவு செய்தது சிஎஸ்கே. ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மைதானத்தில் வலம் வந்த சிஎஸ்கே அணியினர் ஜெர்சி மற்றும் டென்னிஸ் பந்துகளை வழங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.